வணக்கம். வாங்க நேரா விஷயத்துக்கே போயிடலாம். 13. ஆமாங்க. தமிழ்நாட்டோட 13வது முதலமைச்சரா நடிகர் விஜய் இப்போ பொறுப்பேத்திருக்கிறாரு. 1967ல இருந்து தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த 2 பெரிய திராவிட கட்சிகளோட கோட்டைய உடைச்சு ஒரு மாபெரும் அரசியல் மாற்றத்தை அவர் கொண்டு வந்திருக்கிறாரு. இது சும்மா சாதாரண விஷயம் கிடையாதுங்க. கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு கால அரசியல் வரலாற்றையே புரட்டி போட்டிருக்கிற ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வு இது. பதவி ஏற்ற உடனே அவர் சொன்ன ஒரு விஷயம் அவரோட ஆளுமைய அப்பட்டமா காட்டுச்சு. இணையான அதிகார மையங்கள்னு எதுவும் இங்க இருக்காது, நானே இறுதி அதிகாரம் கொண்டவனா இருப்பேன் அப்படின்னு ஜோசப் விஜய் ரொம்பவே ஆணித்தரமா சொல்லியிருக்காரு. ஒரு உச்ச நட்சத்திரம் ஒட்டுமொத்த மாநிலத்தோட கட்டுப்பாட்டையும் தன் கைகள்ல எவ்வளவு உறுதியா எடுக்கிறார் அப்படிங்கறத இந்த வார்த்தைகள் நமக்கு ரொம்ப தெளிவா உணர்த்தது இல்லையா? சோ இன்றைய அலசல்ல நாம எதை பத்தி ரொம்ப டீப்பா பார்க்க போறோம்னா, அதிக சம்பளம் வாங்குற ஒரு மாபெரும் திரை நட்சத்திரமான தளபதி விஜய் எப்படி ரொம்ப நுணுக்கமா திட்டமிட்டு படிப்படியா முன்னேறி இன்னைக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அரியணையில உட்கார்ந்திருக்காரு அப்படிங்கிற முழு பயணத்தை தான் நம்ம விரிவா பார்க்க போறோம். இத நாம எப்படி பார்க்க போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன் கொடுத்துடுறேன். முதல்ல இந்த வரலாற்று சிறப்புமிக்க பதவியேற்பு விழா. 2வது சினிமா எப்படி அரசியலுக்கான ஒரு ப்ளூ பிரிண்டா அமைஞ்சது. 3வது ரசிகர் மன்றங்களை அவர் எப்படி அரசியல் களமா மாத்தினாரு. 4வது திரையுலகத்துக்கும் நிஜ உலகத்துக்கும் நடுவுல இருக்கிற கோட்டை அவர் எப்படி அழிச்சாரு. அப்புறம் கடைசியா தவேக சகாப்தத்தோட ஆரம்பம். இதான் நம்ம லிஸ்ட். சரி, முதல்ல அந்த வரலாற்று சிறப்புமிக்க பதவியேற்பு விழாவை பத்தி பாத்திரலாம். மே 10, 2026 சென்னை ஜவஹர்லால் நேரு உள்விளையாட்டு அரங்கமே அன்னிக்கு ஒரு மாபெரும் வரலாற்று நிகழ்வு சந்திச்சுது. இந்தியா முழுவதுமே இருந்த திரை பிரபலங்கள், தேசிய அரசியல் தலைவர்கள், அவரோட பெற்றோர், அப்புறம் லட்சக்கணக்கான மக்களின் அரவாரத்துக்கு நடுவுல விஜய் முதலமைச்சரா பதவியேற்றாரு. நிஜமாவே ஒரு மாபெரும் திருவிழா மாதிரி இருந்துச்சு அந்த இடம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இந்த வெற்றி எப்படி சாத்தியமாச்சுன்னு? அதுக்கு காரணம் அவரோட கூட்டணி கணக்குகள் தான். ஆட்சி அமைக்க 118 இடங்கள் தேவை அப்படிங்கிற நிலைமையில தமிழக வெற்றி கழகம் 120 எம்எல்ஏக்களின் ஆதரவோட மெஜாரிட்டிய ரொம்ப ஈஸியா தொட்டுட்டாங்க. இதுல காங்கிரஸ் கட்சியோட 5 எம்எல்ஏக்கள், விசிகா, முஸ்லிம் லீக், சிபிஐ, அப்புறம் சிபிஐ மார்க்சிஸ்ட் கட்சிகளோட தலா 2 எம்எல்ஏக்கள்னு ஒரு வலிமையான வெற்றி கூட்டணிய அவர் ரொம்ப கச்சிதமா அமைச்சிட்டாரு. அடுத்தபடியா சினிமாவோட அந்த அரசியல் ப்ளூ பிரிண்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் பின்னோக்கி பாத்தீங்கன்னா, தென்னிந்தியாவுக்கே உரித்தான ஒரு தனித்துவமான அரசியல் பாணி இது. பல வருஷங்களாவே திரையில பாக்குற அந்த வசீகரம் எப்படி ஒரு மாபெரும் மக்கள் சக்தியாவும் அரசியல் அதிகாரமாவும் மாறுது அப்படிங்கிறதுக்கு தென்னிந்தியா ஒரு மிகப்பெரிய உதாரணம். எம்ஜிஆர், ஜெயலலிதா மாதிரி ஜாம்பவான்கள் உருவாக்குன அதே பாதையில தான் விஜயும் இப்ப பயணிச்சிருக்காரு. பாருங்க, 1977ல எம்ஜிஆர் முதலமைச்சரானாரு. 1982ல என்டிஆர் ஆந்திராவுல கட்சி அமைச்சு சிஎம் ஆனாரு. 1984ல ஜெயலலிதா மாநிலங்களவைக்குள்ள போனாங்க. இப்போ 2026ல விஜய் முதலமைச்சரா பதவியேற்றிருக்காரு. சோ திரையுலக நட்சத்திரங்கள் அரசியல்ல ஆதிக்கம் செலுத்துற அந்த தொடர்ச்சியான வரலாற்று பயணத்தோட லேட்டஸ்ட் அத்தியாயம் தான் இது. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, வெறும் சினிமா பாப்புலாரிட்டிய மட்டும் வச்சுக்கிட்டு அரசியல்ல ஜெயிச்சிட முடியுமா? கண்டிப்பா முடியாது. எம்ஜிஆர், ஜெயலலிதா, என்டிஆர் இவங்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றி கண்டாங்க, கரெக்ட். ஆனா மறுபுறம் பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் மாதிரி உச்ச நட்சத்திரங்கள் அரசியல்ல இருந்து பின்வாங்கினாங்க. ஆந்திராவில சிரஞ்சீவி தன்னோட கட்சிய வேறொரு கட்சியோட இணைக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது? சரியான திட்டமிடல், அடிமட்ட அளவிலான வியூகம் இல்லாம வெறும் புகழ மட்டும் நம்பி அரசியல்ல இறங்கினா வேலைக்கு ஆகாது. 3வதா ரசிகர் மன்றங்கள்ல இருந்து அவர் எப்படி முழுநேர அரசியலுக்கு வந்தாருன்னு பார்க்கலாம். விஜய் மட்டும் என்னங்க வித்தியாசமா செஞ்சாரு? எப்படி தன்னோட கோடிக்கணக்கான ரசிகர்களை இப்படி ஒரு வலிமையான அரசியல் படையா மாத்தினாரு? கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலா அவர் ரொம்ப சைலண்டா செஞ்சுக்கிட்டு இருந்த வேலைகளை பத்தி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இந்த குறிப்பிட்ட நிகழ்வு ஒரு மிக முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். 2016ல பணமதிப்பிழப்பு நடந்தப்போ விஜய் வெளியிட்ட ஒரு தைரியமான அறிக்கை இது. சாதாரண அன்றாட கூலி தொழிலாளர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத அவர் அப்போவே ரொம்ப ஓப்பனா சுட்டிக்காட்டினாரு. நம்ம பாக்குறோம்ல, அரசியல்ல இறங்குறதுக்கான தன்னோட எண்ணத்தை இது மாதிரி மக்கள் பிரச்சனைகள்ல குரல் கொடுக்கறது மூலமா அவர் அப்போவே ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவு செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் இது வெறும் ஸ்கிரீன்ல மட்டும் ஹீரோவா இல்லாம மக்களோட மக்களா அவர் தன்னை அடையாளப்படுத்திக்கிட்ட விதம். 2017ல மெரினா பீச்ல நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துல தன் முகத்தை ஒரு கைக்குட்டையால மூடிக்கிட்டு நேரடியா போய் கூட்டத்தோட கூட்டமா கலந்துக்கிட்டாரு.
எந்த ஒரு பந்தாவும் இல்லாம சாதாரண மக்களோட தோளோடு தோள் நின்ன இந்த நிகழ்வு அவரோட அரசியல் பயணத்துல உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய நெகிழ்ச்சியான திருப்புமுனைன்னு சொல்லலாம். நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல, 2009 வருஷமே தன்னோட ரசிகர் மன்றங்கள விஜய் மக்கள் இயக்கம் அப்படிங்கிற பேர்ல ஒரு சமூக நல அமைப்பா அவர் மாத்திட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஜய் பயிலகம், விஜய் விலையில்லா உணவகம்னு ஆரம்பகால திராவிட கட்சிகள் என்ன பாணிய ஃபாலோ பண்ணாங்களோ அதே பாணியில அடிமட்ட மக்களுக்கு உதவ ஆரம்பிச்சாரு. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் துப்பாக்கிச் சூட்டில பாதிக்கப்பட்டவங்களுக்கும் சரி, நீட் தேர்வால் தற்கொலை செய்து கொண்ட அனிதாவோட குடும்பத்துக்கும் சரி நேர்ல போய் நிதி உதவி கொடுத்தாரு. இது சும்மா ஒரு நாள் கூத்து கிடையாது, பல வருஷங்களா உருவாக்கப்பட்ட ஒரு தெளிவான அரசியல் கட்டமைப்பு. 4வது பகுதியா திரையுலக நிஜங்களை அவர் எப்படி அரசியலோட ஒன்றிணைச்சாரு அப்படிங்கறத பார்க்கலாம். ரியல் லைஃப்ல மட்டும் இல்லாம தன்னோட படங்களிலையும் அவர் அரசியல ரொம்ப ஆழமாவே விதைச்சாரு. திரையில வர்ற ஒரு கமர்ஷியல் ஹீரோக்கும் நிஜ வாழ்க்கையில மக்களை வழி நடத்துற ஒரு தலைவனுக்கும் இடையில இருக்கிற அந்த கோட்டை அவர் எப்படி ரொம்ப புத்திசாலித்தனமா அழிச்சாருன்னு இப்ப பார்க்கலாம். அவரோட படத்துல வர்ற சில விஷயங்களை நீங்க கொஞ்சம் உத்து பாத்தீங்கன்னா புரியும். தலைவா படத்துல வந்த டைம் டு லீட் அப்படிங்கிற வாசகம், கத்தி படத்துல 2G ஊழல் தொடர்பான விமர்சனங்கள், மெர்சல் படத்துல நேரடியா GST பத்தி கேட்ட கேள்விகள், அப்புறம் சர்க்கார் படத்துல ஆளுங்க கட்சியோட இலவச திட்டங்களுக்கு எதிரான கடுமையான விமர்சனங்கள். தன்னோட படங்களை வெறும் என்டர்டெயின்மெண்ட்டா மட்டும் நிறுத்திக்காம சமூக விவாதங்களுக்கான ஒரு மேடையா விஜய் மாத்தினாரு. இதனால ஆளுங்க கட்சிகளோட பலத்த எதிர்ப்புகளையும் அவர் நேருக்கு நேரா சந்திக்க வேண்டியிருந்தது. ஃபைனலா தவேக சகாப்தத்தோட ஆரம்பத்தை பத்தி பேசுவோம். இதோ இப்போ நாம அப்படியே நிகழ்காலத்துக்கு வந்துட்டோம். ஆமாங்க, தவேக கட்சியின் ஆட்சி அதிகாரப்பூர்வமா தொடங்கிடுச்சு. ஆனா இந்த பிரம்மாண்டமான வெற்றி கொண்டாட்டங்களையெல்லாம் தாண்டி அவரோட புதிய அமைச்சரவை சந்திக்க காத்திருக்கிற உடனடி சவால்கள் என்ன, யதார்த்த நிலைமை என்ன, இதையும் நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணுங்க. அந்த யதார்த்தம் ஒரு மிகப்பெரிய எண்கள்ல அடங்கியிருக்கு. 10 லட்சம் கோடி ரூபாய். அடேங்கப்பா, இதுதான் இந்த புதிய அரசுக்கு முன்னாடி நிக்கிற மிகப்பெரிய சவால். ஒரு பக்கம் பிரச்சார மேடைகள்ல அள்ளி கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம், இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டோட இந்த மலைக்கு வைக்கும் கடனை சமாளிக்க வேண்டிய பிரஷர். இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி அரச நடத்துற ஒரு மிக கடினமான பொறுப்பு தான் விஜய் இப்போ தன் தோள்கள்ல சுமக்க போறாரு. சரி, முதலமைச்சரா பதவியேற்ற உடனே அவர் செஞ்ச முதல் வேலை என்ன தெரியுமா? இந்த 3 கோப்புகள்ல கையெழுத்து போட்டதுதான். ஸ்டெப் 1, வீடுகளுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம். ஸ்டெப் 2, பெண்களின் பாதுகாப்பிற்காக ஒரு சிறப்பு படைய உருவாக்குறது. அப்புறம் ஸ்டெப் 3, மாநிலத்தோட கடன் நிலை குறித்த ஒரு வெள்ளை அறிக்கை. நேத்து வரைக்கும் ஒரு தேர்தல் வெற்றியாளனா இருந்தவரு இன்னைக்கு வெளிப்படைத்தன்மை கொண்ட ஒரு பக்கா நிர்வாகியா உருவெடுத்துட்டார் அப்படிங்கறத இது ரொம்ப தெளிவா காட்டுது. பிஜேயோட இந்த இம்மாலய வெற்றி தமிழ்நாட்டுல மட்டுமில்லாம தேசிய அளவிலையும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. பதவியேற்பு விழாவில் கலந்துகிட்ட ராகுல் காந்தி என்ன சொன்னார் தெரியுமா? தமிழ்நாடு ஒரு புதிய தலைமுறைய, புதிய குரல, புதிய சிந்தனையை தேர்ந்தெடுத்துள்ளது அப்படின்னு சொன்னாரு. நிஜமாவே தென்னிந்திய அரசியல்ல உருவாகி இருக்கிற ஒரு மிகப்பெரிய தலைமுறை மாற்றத்தை தான் இது குறிக்குது. சரிங்க, இந்த அலசலோட முடிவுக்கு வந்துட்டோம். கடைசியா உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை வைக்கிறேன். ஒரு நடிகரோட பிரம்மாண்டமான ரசிகர் பட்டாளம் தமிழ்நாட்டுல பல தசாப்தங்கள ஆழமா வேரூன்றி இருக்கிற அந்த வலிமையான திராவிட கொள்கைகளுக்கு ஈடு கொடுக்க முடியுமா? சரி, தேர்தல் அப்படிங்கிற முதல் பரீட்சையில விஜய் பெருசா ஜெயிச்சிட்டாரு. ஆனா இந்த வெற்றியை அவர் எப்படி ஒரு நிலையான ஸ்ட்ராங்கான அரசியல் சித்தாந்தமா மாத்தி தக்க வைக்க போறாரு? பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இந்த அலசல்ல இவ்ளோ நேரம் என் கூட டிராவல் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.